சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கு என்ன செய்யணும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வர்றதுக்கு வாஸ்து சாஸ்திரங்கள் படி சில சிலைகளை வைக்கிறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். முதல்ல பார்க்கக்கூடியது ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடிய காமதேனு சிலை. கன்றோட கூடிய காமதேனு சிலைய பூஜை அறையில வைக்கிறது வற்றாத செல்வம், செழிப்பு, நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதோட நம்மளோட விருப்பங்களையும் நிறைவேற்றுது. குறிப்பா இந்த சிலைய வீட்டோட வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில வைக்கிறது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். வாஸ்து தோஷங்களை நீக்கி குடும்பத்துல மகிழ்ச்சியா உண்டாக்குது. குறிப்பா பித்தளை இல்லைன்னா வெள்ளி பொருட்களால் ஆன சிலைகள் ரொம்பவே விசேஷமா கருதப்படுது. ரெண்டாவதா பார்க்கக்கூடியது மகிழ்ச்சியும் செல்வமும் தரக்கூடிய யானை சிலை. வாஸ்துல யானைகளுக்கு பெரும் பங்கு உண்டு. இரட்டை யானை சிலைய பூஜை அறையில வைக்கிறது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். குறிப்பா ஞானம், பலம் மற்றும் பாதுகாப்பை தரக்கூடியது. நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது. வெள்ளை இல்லைன்னா தங்க நிறத்தால் ஆன யானை சிலை ரொம்ப மங்களகரமானதா கருதப்படுது. வரவேற்பறையிலயோ இல்லைன்னா நுழைவாயிலுக்கு கிட்டக்கையோ ஒரு ஜோடி யானைகளை வைக்கிறது உறவுகளை வலுப்படுத்துறதோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒற்றுமையையும் வளர்க்குது. மூன்றாவதா பார்க்கக்கூடியது அரோவானான்னு சொல்லக்கூடிய கோய் மீன்கள். வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டுல பித்தளை, வெள்ளி இல்லைன்னா தங்கம் மூலம் பூசப்பட்ட மீன் சிலைகள் இல்லைன்னா மீன் ஜோடி சிலைகளை வைக்கிறது செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இந்த மீன் சிலைகளை வீட்டோட வடகிழக்கு திசையில இல்லைன்னா வரவேற்பறையில வைக்கிறது நிதி ரீதியான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். வருமான பெருக்கத்துக்கு வழிவகுக்கும். ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீரை நிரப்பி அதுல இந்த மீன் சிலைகளை வைக்கிறது வீட்டோட செல்வத்தோட ஓட்டத்தை குறிக்குது. நான்காவதா பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் தரக்கூடிய குதிரை சிலை. வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டுல ஓடும் நிலையில இருக்கக்கூடிய குதிரை சிலை இல்லைன்னா ஓவியம், குறிப்பா 7 வெள்ளை குதிரைகள் வைக்கிறது தொழில்ல வேகம் மற்றும் லாபம், செல்வம், வெற்றி மற்றும் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வரும். இந்த சிலைகளை வீட்டோட வட திசையில இல்லைன்னா தெற்கு திசையில வீட்டோட வெளிப்புறத்தை நோக்கி இல்லாம வீட்டின் உள்ளே வருவது போல வீட்டை பார்த்தவாறு வைக்கிறது அதிகப்படியான நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். வெண்கலம், பித்தளை போன்ற உலோகத்தால் ஆன குதிரை சிலைகள் அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும். ஐந்தாவதா பார்க்கக்கூடியது வாஸ்து பிரச்சனை போக்கக்கூடிய ஆமை சிலை. வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டுல ஆமை சிலைய குறிப்பா உலோகம், ஸ்படிகம் இல்லைன்னா மரத்துல இருக்கிறது நல்லது. சரியான திசையில வைக்கிறது நேர்மறை ஆற்றல் அதிகரித்து பணவரவு, ஆரோக்கியம் மற்றும் நிம்மதியை கொடுக்கும். ஆமையோட தலை எப்பவும் வீட்டின் உள்ளே இருக்குமாறு பார்த்துக்கணும். மேலும் வடகிழக்கு, வடக்கு இல்லைன்னா தென்மேற்கு திசைகள் இதற்கு உகந்தது. வடக்குல ஆமை சிலையை வைக்கிறது வேலை மற்றும் வணிகத்துல செல்வத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். ஆமை சிலைய ஒரு கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி வைக்கிறது அதிகப்படியான நமக்கு பலனை கொடுக்கும். வாசல் கதவுக்கு கிட்டக்கு வைக்கிறது தீய சக்திகளை தடுக்கும். 3 சின்ன ஆமைகள் கொண்ட சிலை குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை உண்டாக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆந்தை சிலை. பித்தளை இல்லைன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட ஆந்தை சிலைகள் வாஸ்து ரீதியா ரொம்ப சிறந்தது. இத வீட்டோட வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஜோடி ஆந்தை சிலைகளை வைக்கிறது குடும்பத்துல ஒற்றுமையையும் நன்மையையும் அதிகப்படுத்துது. வீட்டுல செல்வ செழிப்பை அதிகரிக்கவும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி வாஸ்து பிரச்சனைகளை போக்கவும் ஆந்தை சிலை ரொம்ப மங்களகரமானதா கருதப்படுது. இது மகாலட்சுமியோட வாகனமா பார்க்கப்படுறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி செல்வம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும்னு நம்பப்படுது. பெரும்பாலான அதிர்ஷ்ட சிலைகளை வீட்டோட வடகிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில வைக்கிறது நல்லது. விநாயகர், அனுமன் சிலைகளை பிரதான வாசலுக்கு நேரா உள்ள பார்த்தவாறுதான் வைக்கணும். சிலைகளை வைக்கக்கூடிய இடம் சுத்தமாகவும் தூசி இல்லாமலும் இருக்கணும். சேதமடைந்த இல்லைன்னா விரிசல் விழுந்த சிலைகளை வீட்டுல வைக்கிறத தவிர்க்கலாம். பண புழக்கம் அதிகரிக்கவும் குடும்ப ஒற்றுமை சிறந்து விளங்கவும் இந்த சிலைகள் வீட்டுல இருக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வார வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.